கடுகு போட்டாச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய், ஃப்ளேவருக்கு பூண்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள், பெருங்காயம், லாஸ்ட்டாக கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுது பொடிசா. லைட்டாக அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை. அவ்வளோதாங்க, எண்ணெயிலே கத்திரிக்காய் வதங்கியாச்சு. இதில் சாதம் போட்டு கலரிடலாம். இப்போ அதில் போட பருப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம் லைட்டாக. ரெண்டாவது உளுத்தம் பருப்பை வறுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கலாக்கொட்டை வறுத்துக்கலாம். உளுந்து கடலைப்பருப்பு மிக்சியில் அரைச்சிக்கலாம் வறுத்ததை. இப்போ கலாக்கொட்டை அரைச்சிக்கலாம் பருப்பு அரைச்ச உடனே. கடலைப்பருப்பு உளுந்து அரைச்சிட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அடுத்தது கலாக்கொட்டையும் இப்படி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ சாதம் கலரும் போது நம்ம அதை மிக்ஸ் பண்ணிடலாம். சாதம் வடித்து ஆற வச்சாச்சு. இப்போ அந்த மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் மசாலா போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூட பருப்பு மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் கலாக்கொட்டையை மிக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக அவுட்புட்டு தாங்க வரும். சாதம் கத்திரிக்காய் சாதம் ரெடி. இப்போ லஞ்சுக்கு பேக் பண்ணிடலாம். ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம்.